நம்முடைய உடல் அமைப்பில் இயற்கை படைத்த ஒரு மிக அற்புதமான ரகசியம். இதை நம்மவர்கள் முன்னரே கண்டுபிடித்து அதை பற்றி பல நூல்களெல்லாம் எழுதியிருக்காங்க. நூல்களில் முக்கியமானது சிவ ஆகமம். சிவ ஆகம நூலை படித்தவங்க யாரும் முழுசாக படித்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். சிவ ஆகமத்திலையும் சரி, சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தாலும் சரி, அந்த ஆலய அமைப்பு, கோவிலினுடைய சிறப்பு, கோவிலில் எழுந்தருளக்கூடிய அந்த மூர்த்தங்கள், அந்த சிலைகள், அது நீங்கள் உள்ள நுழையிற கோபுரத்திலிருந்து உள்ளே கருவறைக்கு சென்று சிவலிங்கம் என்கிற ஈஸ்வரனை சந்திக்கின்ற வரை ஆலய அமைப்பிலே நம்முடைய உடல் அமைப்பை அங்கே கொண்டு வந்தார்கள். அதுதான் மிக அற்புதமானது. நம்முடைய வழிபாட்டை நமக்குள்ளேயே இறைவனை தேடுவதற்குரிய முறைகளை சைவம் நமக்கு தந்தது. சைவ சித்தாந்த குறவர்கள் 4 இல்லையா? இந்த 4 அடைந்த நிலையை பிறகு வந்தவர்கள் யார்? வள்ளல் பெருமானுக்கு பிறகு வள்ளலார் யார்? அதுபோல சைவ சித்தாந்தம் முழுவதுமாக கற்றறிந்தவர் நம்முடைய பெருமானார். இந்த சித்தாந்தம், வேதாந்தம், நாதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் 6 அந்தங்களையும் படித்தீங்கன்னா 6 அந்தங்களும் என்ன சொல்ல வருகிறது என்பதை ஒரு சாரமாக, ஒரு ஜூஸாக நம்முடைய பெருமானார் அவர்கள் கொடுத்தார். அதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஏன்னா நான் அறிந்த வகையில் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரை. ஆக ஆலய வழிபாட்டில் போன உடனே நம்முடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். பலியிடுதல் சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் வெட்டி விடுவது. ஒரு மனிதனுடைய மற்ற உயிர்களுடைய கழுத்தை நெரித்தல் என்ன ஆகும்? உயிர் போயிடும் இல்லையா? இந்த உடம்புல இருக்கிற அத்தனையும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் குறிப்பிட்டு காட்ட முடியாத பொருள். நம்முடைய கண்ணு இது, மூக்கு இது, வாய் இது சுட்டி காட்டிடலாம். ஆக கண்ணுக்கு இருக்கிற அறிவு காதுக்கு கிடையாது, காதுக்கு இருக்கிற அறிவு மூக்குக்கு கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறிவு இருக்குது. 5 அறிவும். இந்த 5 அவித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா? பொறிவாயில் 5 அவிப்பதுன்னு நெரிச்சிருக்குது. இந்த 5 வாயிலையும் அவித்தால்தான் உள்ளே இருக்கிற ஒன்று தெரியும். எது? ஜோதிமயமான ஆத்மஸ்வரூபம், ஆத்ம ஜோதி நமக்குள்ள தெரியும். அதை தெரிந்து கொள்வதற்கு 5 புலன்களையும் அவிக்க வேண்டும். நாம் எங்கே அவிக்கிறோம்? எண்ணெய் விட்டு திரியை தூண்டி விட்டு இன்னும் என்ன பண்ணுறோம்? நல்ல பிரகாசமாக 5ஐயும் எரிய விட்டுக்கிட்டு வாழற வாழ்க்கை சிறப்புன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதானே? 5 ஐம்புல அமுதளித்து ஐவராதிகளை அகப்பட காத்தருள் அருட்பெருஞ்சோதி. யாருக்காக அகப்பட்டுதா? 5 புலன்களும் அகப்பட்டுதா? நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு அகப்பட்டுதா? எனக்கு அகப்பட்டது, அகப்படாமல் இருக்குது, அகப்படுது, அகப்படாமல் இருக்குது. பிடிக்கிறோம், விட்டுடுறோம், பிடிக்கிறோம், விட்டுறோம். ஏன்னா அது பலம் வாய்ந்தது. எது? 5 புலன்களும். அதுக்கிட்ட போராடுவது பெரிய சிரமம். அதுக்கு என்ன பண்ணலாம்? குரு அருள் துணை வேண்டும். குருவருடைய துணையன்றி 5 புலன்களையும் அழிப்பது கஷ்டம், மிக மிக சிரமம். அதெல்லாம் வள்ளல் பெருமான் அந்த குருவை பணிவதற்கு முதல்ல அவர் எழுதின ஒரு மிகப்பெரிய நூல் எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டகம். அட்டகத்துக்கு முன்னாடி அருட்பெருஞ்சோதி அகவல் முடிச்சதும் அட்டகம் படிப்பீங்க இல்லையா? அட்டகம் முடிச்சதும் அட்டகத்தில் முதல் வரி என்னவா? என்னப்பா?
தத்துவம் அனைத்தும் அது 8ம் சேர்ந்த அட்டகம். அப்புறம் பரசிவ வணக்கம்னு ஒன்று எழுதுவார். அது எது? பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம். அந்த பாடல் வரிகள் முழுவதையும் படிக்கும்போது தான் உங்களுக்கு மேல் நிலைக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறை இருக்கும். எனக்கு கிடைச்சது அதை திரும்ப திரும்ப படித்ததுனால. ஏன்னா அதில் என்ன வரும்னா, இங்கே நினச்சிட்டு இருக்கிறோம் வெறும் காற்று தான் இருக்குது, வெறும் ஆகாயம் தான் இருக்குது, நம்ம இழுக்கிற மூச்சு காற்று தான், வேறு ஒன்றுமே இல்லை, இது வெறும் வெற்றிடம் அப்படி நீங்கள் எல்லாம் எழுந்து போன பிறகு நான் மட்டுமே இங்கே உட்காந்துருந்தேன்னா நான் என்ன நினைப்பேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். இல்லை, இங்கே மண் இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, பஞ்சபூதங்களும் என்னோட இருக்குது, வெளியிலையும் இருக்குது. பஞ்சபூதங்களும் எனக்கு சாட்சி, எனக்கு அது சாட்சி, அதற்கு நான் சாட்சி. கண்காணி இல்லாத இடம் இல்லை. யார்? திருமந்தத்தை திருமகளை சொல்வார். நம்மை அனுப்பவர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார். இப்போல்லாம் கேமராலாம் வச்சுருக்காங்க. நாய் வளர்த்தாங்க. இப்போ நாயெல்லாம் வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நாய் செய்கிற வேலையை கேமரா செய்ய போகிறதில்ல ஒரு காலம் இல்லை. சிசிடிவி கேமராவில் நடந்த பிறகு பார்க்குறீங்க. இது நடக்க வரும்போது விடாது இல்லையா நாய். பைரவர் இப்போ யார் வீட்லேயும் இல்லை. ஆக 5 அவிக்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த 5ஐயும் எவ்வாறு தெரிந்து கொள்வது? 50 அமுதளித்துன்னு சொன்ன வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வராரு? ஐவிளக்கு மூக்கு மரணாதிகளை நினைத்தால் அடி வயிற்றை முறுக்காதோ. ஐவிளக்கு, கண்ணு ஒரு விளக்கு, காது ஒரு விளக்கு, மூக்கு ஒரு விளக்கு, வாய் ஒரு விளக்கு, உடம்பு ஒரு விளக்கு. இந்த விளக்குல ஒன்று ஒன்றா அவியுது உங்களுக்கு. இந்த அவியுது, அதை அவியாமல் பார்க்கறது உங்களுக்கு வழி தெரியல. ஐவிளக்கு மூப்பு மரணாதிகளை நினைத்தால் அடி வயிற்றை முறுக்காதோ. அடிவயிறு எப்போ முறுக்கும்? உயிர் போகும்போது முறுக்கும். உயிர் பிரியும் போது அடி வயிற்றில் இருக்க அபானன் மேலே இருக்கிற பிராணனுக்கும் அபானனுக்கும் இழுபறி இருக்கும். இந்த இழுபறியில் தான் என்னன்னு தெரியலிங்க, 3 நாளாக அப்படியே கிடக்கிறாரு. அண்ணன் தண்ணி ஆகாரம் கூட இல்லை, அது எப்போ போகும்னு தெரியல சொல்லுவாங்களே இல்லையா. ஆக கீழே அந்த இடம் இருக்குது தொப்புள்கிட்ட. அது சுவாதிஷ்டானம் மணிப்புரம் 2 சேர்ந்த இடம். அபானனுக்கும் பிராணனுக்கும் இடம் கொடுத்து தான் நம்ம உணவு உண்ண வேண்டும். உணவு வயிறு முட்டையில் சாப்பிடவே கூடாது. ஒரு யோகியானவன் எந்த பொருளாக இருந்தாலும் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. விருப்பமான உணவாக இருந்தாலும் அரை வயிறுன்னு சாப்பிட்டீங்கன்னா அது ஆரோக்கியம். ஆரோக்கியம் உணவில் தான் இருக்குது. அப்போது இந்த 5 புலன்கள் இருக்குது இல்லையா. சுவாமி விவேகானந்தர் அழகாக ஒன்று சொல்லுவாங்க, தாரா குஞ்சுன்னு சொல்லுவார். நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் வார்த்தை எடுத்துக்கலாம். ஒரு சினிமா பாட்டு இருக்குது தெரியுங்களா? தாரா தாரா வந்தாரா சங்கதி ஏதும் சொன்னாரா. பாட்டு போட்டு கேட்டு பாருங்க, பழைய சினிமா பாட்டு. தாரான்னா அது அந்த காலத்தில் இருந்த ஒரு பறவைன்னுவாங்க. வாத்துன்னு கூட சொல்லிக்கலாம். ஒரு வார் அந்த வாத்து முட்டையும் கோழி முட்டையும் ஒன்று போல தான் இருக்குது. ஆனால் நிறம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். சைஸு சொல்கிறோம்ல, அவனுடைய பருமன் அதுலேயும் வித்தியாசம் இருக்கும். வாத்து முட்டை பெருசாக இருக்கும், கோழி முட்டை சின்னதாக இருக்கும். அடுத்தது நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். காடை முட்டை குண்டு குண்டாக இருக்கும். மயில் முட்டை வயலட் கலரில் இருக்கும். அதாவது ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு நிறம். அந்த 2 முட்டையும் வெள்ளையாக தான் இருக்குது. உடைக்கும் போது உள்ளேருந்து வரும்போது வெள்ளை அம்பளி அப்படி சொல்லுவோம் இல்லையா. வெள்ளை அம்பளியா என்னப்பா சொல்லிங்க? முட்டையை சாப்பிட்டது இல்லை யாரும்? எல்லாம் சாப்பிட்டு தானே வந்துருக்கோம். வெள்ளை அம்பளி.
அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? மஞ்சள். இந்த மஞ்சளும் வெள்ளையும் தான் உயிரை உருவாக்கக்கூடிய பச்சையும் உருவாக்குறது. நம்ம உயிர்கொடி வெள்ளையும் மஞ்சள் தான். அது புரு மத்தியில் இருக்குது. வள்ளல் பெருமான் பார்த்து இது வரைக்கும் யாரும் ஏற்றாத ஒரு கொடியை, சங்கங்களுக்கு கொடி இருக்குது, ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒரு கொடி. நம்ம சன்மார்க்க சங்கத்துக்கு ஒரு கொடி. எது? வெள்ளையும் மஞ்சளும். ஆக அந்த வெண்மையான கரு, மஞ்சள் கரு, இரண்டுக்கு நடுவில் கரு இருக்குது. கோழி முட்டைக்கும் ஒன்று தான், வாத்து முட்டைக்கும் ஒன்று தான். அவையை வைத்து குஞ்சு பொறித்து வெளியே வரும். குஞ்சுகள் வெளியே வந்ததும் ஒரு டப்பு, வட்டமான ஒரு கிண்ணத்தில் தண்ணி நிரப்பி வச்சிங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இந்த வாத்து குஞ்செல்லாம் இறங்கி தண்ணி உள்ள மிதக்கும். சுற்றி சுற்றி வரும் அழகாக. அவங்க அம்மா கூடயே போகும். ஆனால் கோழி குஞ்சை என்ன செய்யும்? அந்த டப்பை சுற்றி தண்ணீர் வச்சிருக்கிற கிண்ணத்தை சுற்றி சுற்றி வருமே தவிர தண்ணிக்குள்ளே இறங்காது. அது என்ன செய்யும்? அவங்க அம்மா கூட, தாய் கோழி கூட மேய போகும். இது என்ன காரணம்? இந்த அறிவு தண்ணியில் அது இறங்கிறதுக்கு எப்போ வந்த அறிவு? அது இது தரையில் நடப்பதற்கு எப்பொழுது வந்த அறிவு? கோழி குஞ்சா வாத்து குஞ்சா வந்த பிறகு அறிவு வந்ததா? எப்போ வந்திருக்கும்? வித்ததில் வித்தும் வித்தினுள் வித்தும் அத்துற அமைத்த அருட்பெருஞ்சோதி. இதை யாருமே செய்ய முடியாது இல்லையா? வாத்து குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆக இயற்கை இயற்கை தான், செயற்கை செயற்கை தான். இயற்கையை வெல்ல ஒருவரும் முடியாது. இயற்கையை வென்றவர்கள் நம் நாட்டு ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள், ரிஷி புங்கர்கள். அவர்களாம் முயன்றார்கள், அடைந்தார்கள். இந்த தத்துவத்தை உணர்ந்து சிவ ஆலயத்தை உருவாக்கினார்கள். எங்கு பார்த்தாலும் வெறும் சிவ ஆலயம் மட்டும்தான் இருந்தது. சிவன் ஆலயத்துக்கு பிறகுதான் அம்பாள் ஆலயம் வந்தது. அதன் பிறகு நவகிரகம், அப்புறம் முருகருக்கு தனி சன்னதி, ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக சன்னதி வந்தது. சிவாலயத்திலேயே அடக்கிட்டாங்க எல்லாவற்றையும். துர்க்கை வடக்கு பக்கம் இருக்கும், தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி இருக்கும், பின்னாடி லிங்கோத் பவர். என்ன பவர்? லிங்கோத் பவர். முன்னாடி முதல் பலிபீடம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நாளையும் பலியிட்டுட்டு நான் என்கிற அகங்காரத்தை விட்டு உள்ளே நுழையணும். நுழையும் போது தொப்புள்லேருந்து நாபி முதல் புருவமத்தியராக கொடி அசைந்து கொண்டிருப்பதை கவனிக்கணும். கொடிமரத்தில் எத்தனை கரணை அந்த ரவுண்ட் இருக்குன்னு பாருங்கள். அது நம்முடைய தண்டுவடத்தில் இருக்கிற அத்தனை ஜாயிண்ட். சில கோயில் கம்பங்களில் ஆதாரத்தை மட்டும் போட்டிருப்பாங்க. 7 ஆதாரம்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகரம், விசுத்தி, அக்னி, சகசரா, அப்படி 7 ரிங்கு போட்டிருப்பாங்க. அது ஆலயத்தை பொறுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கும். நந்தி எதுக்கு? நந்தி என்றது மாடு சும்மா இருக்குமா? ஒரு காளையாக சும்மா இருக்குமா? நல்லா வளர்ந்த காளை. நம்மகிட்ட இருந்தான் ஒருத்தன். நம்மகிட்ட ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்ன பேர்? அவரை கொடுத்துட்டோம். ஜல்லிக்கட்டுக்காக கேட்டாங்க, கொடுத்துட்டோம். ரொம்ப முரட்டு ஆசாமி. யாரையுமே, இங்கே இருந்தவரையும் என்னையும் சேர்த்தே முட்டை வந்தார். வாழை மரத்தை வேரோட மரத்தை சாய்ப்பார். அவ்வளோ கோபம். அது சாதாரண காளை அல்ல. அந்த மாதிரி காளையாக இருக்கிற நாமும், அந்த குணாதிசயோடு வாழ்கிற நாம் 2 கால் 4 காலையும் அடைக்கின்னு தலையை ஒரு பக்கம் சாய்த்து எங்கே பார்க்கணும்? உள்ளே பார்க்கணும். நந்தி அது ஒரு நல்ல தீ எங்கே இருக்குது? அண்ணாக்கு பக்கம் உருவாகுது. அண்ணாக்கு தான் நந்தி. உள்ளே போகணும். அந்த துவாரம் வழியாக உள்ளே போகணும். கோயிலுக்கு நேராக உள்ளே போனால் முதல் சுற்றுப்பிரகாரம், 2வது சுற்றுப்பிரகாரம், 3வது சுற்றுப்பிரகாரம், இது அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம்,
அவர் விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். எத்தனை கோஷம்? 5 கோஷம். கோஷம்னா மையம். உணவு உடம்பு, காற்று உடம்பு, மன உடம்பு, விஞ்ஞான உடம்பு, ஆனந்த உடம்பு. நம்ம உடம்புல இந்த பாகங்களை எங்கெங்கே இருக்கு, இதை 3 பாகங்களாக சுட்டி காட்டினார்கள் ஆலய வழிபாட்டில். சிவாலயத்துக்கு உள்ளே போனோம்னா 2 துவார பாலகர்கள் நிற்பாங்க. துவாரம்னா என்ன? தமிழில் துவாரம்னா எதுக்கு? சந்துன்னா வேற ஒரு அர்த்தம், ஓட்டையில் அர்த்தம் வேற, துவாரன்னு சொன்னால் அர்த்தம் வேற. தமிழ் தானே, ஒன்னே சொல்லாமா? இப்படி போறீங்களே இந்த இடத்துக்கு என்ன பேர்? இது சந்து இல்லை? 2 வீட்டுக்கு இடையில இருந்தால் தோட்டத்துக்கு போகிறது அது சந்து. ஒன்று சொல்லியாச்சு. துவாரம்னா என்ன சொல்லுங்க? துவாரம் ரவுண்டா துளையா இருக்கும். துளை என்பது என்ன? துவாரம் என்பது என்ன? ஆராய்ச்சி நீங்கள் பண்ணுங்க, புரியுதா? உச்சியில் ஒரு துவாரம் இருக்கு. உச்சியில் ஒரு துவாரம் இருக்கு. உச்சி துவாரத்துக்கு யாருமே போகல. உச்சி துவாரத்துக்கு நாம் போனோம், போகல. பிறந்த குழந்தைக்கு இருக்கு உச்சியில் துவாரம். அது அடைப்படணும். அடைப்பட்டால் தான் அது குழந்தையா இருக்க முடியும். அது நாம் யாரும் அடைக்கிறதில்ல. நம்மளை இங்கே அனுப்பணும் எவனோ, இந்த இயற்கையை அதை அடைக்கும். அடைச்ச பிறகு அந்த இடம் என்னமானுக்கு வெற்றிடம். அங்கே இருந்துக்கிட்டு தான் நம்முடைய இயக்கமே. நம்முடைய இயக்கமே அங்கேருந்து தான் உருவாகுது. அங்கே தான் நம்முடைய முடிவான இடம். இந்த உடல் பாகத்தில் நம்முடைய ஆண் குறி, பெண் குறி, இது 2 குறியும் தான் பிரம்மஸ்தானம். இது நெற்றியிலேருந்து உருவாகும். அங்கேருந்து நெற்றிக்கும், நெற்றியிலேருந்து அங்கேயும் ஒரு தொடர்பு ஒன்று தானாகவே ஒரு காற்று வாயு ரூபமாக இருக்குது. நீங்கள் அங்கே மனசை வைக்கும்போது மேலே நெற்றிக்கு தான் வரும். நெற்றியில் ஏற்படும் போது அங்கே போய் முடியும். ஆகையினால பிரம்மஸ்தானன்றது நெற்றியில் உருவாகி ஆண் குறி பெண் குறியில் போய் முடியுது. அங்கே முடிஞ்சு அது உற்பத்தி ஸ்தானம். எங்கே? நாபி ஸ்தானம். மகாவிஷ்ணு இருக்கார். விஷ்ணு யாருக்குன்னா படுத்துக்கிட்டே இருக்கார் இல்லையா? இன்னும் உணவை பூரா ஜீரணம் பண்ணி அதை அன்னமய கோஷம், அது சத்தை பிரித்து உடலுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து, பெண்ணுக்கு சுக்கிலம், ஆணுக்கு சுக்கிலம், அவங்களுக்கு சுரதம் என்று சொல்லக்கூடிய கருமுட்டையை உருவாக்கி கொடுக்கிறது இந்த இடம். ஆக மகாவிஷ்ணு, விஷ்ணு தான் இந்த பாகத்தை செய்ய சொல்கிறார். அது எங்கே இருக்கும்? இந்த விஷ்ணு பாகத்துக்கு இயக்கத்தை உருவாக்குறது யாருன்னா, 2 பக்கம் இருக்கிற சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கிற, ஆங்கிலத்தில் பெயர் கொடுப்பாங்க அட்ரினல் அப்படின்னு சொல்லி. நம்ம வள்ளல் பெருமான் அதுக்கு சொல்லுவது, அங்கே அதாவது என்ன வர்ணம்னு சொல்லுவார், காயாம்பு வர்ணம் அப்படின்னு எழுதுவாங்க. அவர் இந்த நிறத்தை எப்படி பார்த்தான்னு தெரியல. அது காயாம்பு வண்ணம்னா எது? காயாம்பு வண்ணம் எது? காயாகிறதுக்கு முன்னாடி வர பூவில் வர நிறம் தான் காயாம்பு பூ இல்லை? காயாம்பு வர்ணம். எப்படி இருப்பார் காயாம்பு வர்ணம்? நிறைய தப்பா சொல்ல, என்னுடைய குருநாதன் சொல்லுவான் நான் போகும்போதெல்லாம், டேய் நீ ஒருத்தன் தாண்டா வந்து வாங்கினா பையோட வாங்கின்னு போகிறவன், எல்லாம் பைய உதறிட்டு வர்றதே கிடையாது, எல்லாம் இங்கேருந்து கொள்ளுவதே கிடையாதுப்பா, இங்கே கற்றதை நீ பேசவும் கூடாது தெரியுமா அப்படின்னு. எனக்கு என்னென்னா, நான் சுத்தனை சுற்று, நான் வந்து நான் தேடின தேடுதல எனக்கு தான் தெரியும். அவர் லேசாக சொல்லிட்டாரு, சொல்லாதுன்னு சொல்லாமல் இருக்கலாமா? அவருடைய நினைவு நாள் நேற்று தான். அவர் தான் என்னுடைய முதல் குருநாதர். மானசீகமாக நான் ஏற்றுக்கொண்டவர் வள்ளலார். வள்ளலார் மிக சிறந்த ஒரு அனுபவ ஞானி. அவரை போல மரணமில்லாத ஒரு தன்மையை பெறுவது மிக துர்லபம். அதனால அவர் தான் அழகாக சொல்லுவார்,
காயாம்பு வண்ணம் சொன்னால் கத்திரிப்பூ என்ன நிறம்? தூதுவளைப்பூ என்ன நிறம்? ஆக விஷ்ணு கமலன்னு ஒரு பூ இருக்கு, தெரியுமா? விஷ்ணு கமலனே ஒரு பூ இருக்கு. நம்ம மேலேருந்து கொடியில் இந்த கேட்டுக்கு பக்கத்துலேயே வருது. கீழே விழுந்திருக்கும். இன்னைக்கு கூட ஒரு பூ விழுந்திருந்தது. கிருஷ்ண கமலன் பேர். அது இந்த காயாம்பூ வண்ணம் தான். ஆக இந்த காயாம்பூ வண்ணம் என்ன செய்யும்? குடல் உறிஞ்சிகளால் உணவு சத்தை பிரித்து வேண்டிய பாகங்களுக்கு கொடுக்குது. எலும்புக்கு, தோலுக்கு, தசைக்கு, கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு அந்தந்த கருவிகளெல்லாம் வேலை செய்வதற்கான சத்துக்களை பிரித்து அனுப்பக்கூடிய ஒரு செயலை செய்துகிட்டு இருக்குது. அதுதான் நாபியிலே தொப்புளிலே நாபிஸ்தானத்திலே விஷ்ணு இருப்பதாக சொல்லப்படுவது. அவருக்கு என்ன வேலைன்னா படுத்துக்கிட்டே, அவர் எப்பயும் அந்த வேலை தான். ஏன்னா படுக்க விஷயத்தில் தான் இருக்கார். அவர் நிற்கலை, நேராக இப்படி தான் இருக்கார். அதனால் சிவன் கோயிலில் சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல பிரம்மபாகன்னுவாங்க. கேட்கணும் சிவாச்சாரியர், நீங்கள் சாமி எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள், இதில் பிரம்ம பாகம் எது, விஷ்ணு பாகம் எது, ருத்ர பாகம் எது அப்படின்னு கேட்டால் ஆண் பெண் 2 தத்துவங்களுமே முடிஞ்சு போச்சு சிவலிங்கத்தில். ஆனால் நம்மவர்கள் முன்னது செய்தது சிவலிங்கம் ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் சிவலிங்கம். அந்த சேர்ந்த இடம்தான் சிவலிங்கம். அது ஒரு சிம்பாலிக், ஒரு அடையாளமாக காட்டினார்கள். அப்போ நம்ம உடல் தத்துவத்தில் அதுதான் நமக்கு ஞானிகள் சொல்லி கொடுத்த தத்துவம். வட்ட வடிவம் பெண்ணு, நடுவில் இருக்கிற லிங்கோத்பவர் அவர் ஆணு. இது தவிர இங்கிருந்து தான் நீ தயாராகிற அப்படின்னு தத்துவத்தை சொல்லி, அந்த பிரம்ம தத்துவம் அங்கே, விஷ்ணு தத்துவம் அங்கே. பிரம்ம தத்துவத்தை சொல்லிட்டேன். விஷ்ணு தத்துவம் வயிற்று பகுதி. அடுத்து என்ன பகுதி சொல்லணும்? ருத்ரன். ருத்ரன் எங்கே இருக்காரு அப்படின்னா நெற்றி பகுதியில். உச்சிக்கும் நெற்றிக்கும் ருத்ரபாகம் அதுதான். சிவனுடைய இருப்பிடம் அதுதான். கொடுக்க சிவன் இருக்கிறான், கொண்டு போக யமன் இருக்கிறான். கொடுக்க சிவன் இருக்கிறான், கொண்டு போக யார் இருக்காங்க? யமன் இருக்கிறான். யமன் எங்க இருக்கான்? வள்ளல் பெருமான் அழகாக எழுதியிருக்கார். நம்முடைய உடல் பகுதியில் சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் உருவாக்கினார்கள். நரகஸ்தானம் நம்முடைய குதத்வாரத்துக்கு இடது பக்கம். அங்கே ஒரு வெற்றிடம் உண்டு. பிராணனுக்கு அபானனுக்கு இடம் கொடுத்து அங்கே இருக்கு ஒன்று. அங்கே அபானன் உற்பத்தி ஸ்தானம். இந்த வாயு உற்பத்தி ஆகிறதால நம்ம ஸ்கேன் எல்லாம் பண்ணி, இசிஜி எல்லாம் பண்ணி, ரத்த பரிசோதனை பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி, எக்கோ சவுண்டெல்லாம் பண்ணி இதெல்லாம் எடுக்கவே முடியாது. ஞானிகள் இதெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க? ஜோதியினால எடுத்தாங்க. ஜோதின்றது ஒரு அணு, புருவமத்தியில் ஒரு அணு. உலகமே அணுவாக தான் இருக்குது. அந்த அணுவிலிருந்து வந்த நாம் ஒரு அணு. அந்த அணுக்கிட்ட நாம் சந்திக்கும் போது அந்த அணு இது அத்தனையும் சொல்லித்தர காத்திருக்கு. நாம் அந்த இடத்துக்கு போகிறதே இல்லை. நம்முடைய மூளை சாதாரணமானது அல்ல. கோடி கோடி கோடியாக கொட்டி கொட்டி கொடுத்தா கூட நம்ம மூளையை வாங்கவே முடியாது. அதனால் நம்முடைய மூளை மிக சிறந்ததுன்னு நம்ம பெரியவங்க இட்டு காட்டினார்கள், பொட்டு வைத்து காட்டினார்கள், இப்படி போட்டு காட்டினார்கள். எவ்வளோ பெரிய விஷயம்! ஏன் இதை போட்டாங்கன்ற சிந்தனையே இல்லை நமக்கு. அந்த சிந்தனை உள்ளவர்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த சிந்தனை வர வரைக்கும் போட்டு தான் ஆகணும். போடும்போதெல்லாம் சிந்தனை வரும். போடும்போதெல்லாம் சிந்தனை வந்தால் போடாத போதும் என்ன வரும்? ஐயோ நம்ம இட்டுக்கலையேன்ற சிந்தனை வரும். எப்படியாவது நம்முடைய சிந்தனையை நெற்றிக்கு கொண்டு போகணும்னு தான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு இட்டு காட்டினார்கள், தொட்டு காட்டினார்கள், பொட்டு வைத்து காட்டினார்கள். நாம் அதெல்லாம் மறந்துட்டோம். அது ஒரு அடையாளமாக பண்ணிட்டு உள்ளதை மறந்துட்டோம். பெட்டி இது. இதில் உலவாத பெரும் பொருள் ஒன்று உண்டு. அதை
எடுக்க நினைக்கின்றேன், எடுக்க முயலுகின்றேன், அட்டி செய்ய நினையாதீர், அரை கணத்துக்கு அரை கணம் வட்டி போட்டு வாங்கிடுவான்றார். யாரு? வள்ளலார். இது உள்ள இவ்வளோ விஷயம் வச்சிருக்கிறேன், நீ அது உன் கையில் இருக்கு. நானும் எவ்வளோ மனசை விட்டேன், புத்தியை விட்டேன், சித்தத்தை விட்டேன், அங்காரத்தை விட்டேன், நான்ன்றதை விட்டேன். நீயே கதின்னு வந்து நின்னா என்ன செய்கிற? சும்மா விட மாட்டேன், ஒன்று வட்டி மேலே வட்டி வாங்கிடுவேன். யாருக்கிட்ட யார் வட்டி கேட்கறது பாருங்க. உள்ளே இருக்கிற அருட்பெருஞ்சோதி இறைவன்கிட்ட வட்டி கேட்டவர் வள்ளலார். முதலீடு எங்கே இருக்கு? நம்ம மண்டைக்கு உள்ளே இருக்கு. இந்த பெட்டி சாதாரண பெட்டி இல்லை. இந்த பெட்டி ஓப்பன் ஆச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த பெட்டிக்குள்ளே தான் எல்லா ரகசியமும் ஒழிச்சு வச்சுருக்காங்க இறைவன், இயற்கை. அதனால் அந்த பெட்டிக்குள்ளே நம்ம மனசை கொண்டு போனால் அதுக்கு ஒரு பூட்டு, அதுக்கு ஒரு சாவி இருக்குன்ட்டார் வள்ளலார். பிரம்மபாகம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? விஷ்ணு பாகம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ருத்ர பாகம் வந்துட்டிங்களா? ஆக யமனுடைய இடம் சொன்னேன். குதத்வாரத்துக்கு இடது பாகம். அபானன் இங்கே பிராணன் மேலேருந்து வருது, அபானனா கீழேருந்து போகுது. அது தொப்புலேருந்து உற்பத்தி ஆகி மேலேயும், தொப்புலேருந்து உற்பத்தி ஆகி கீழேயும் இருக்குது. இந்த அபானன் பிராணன் ஒன்றாகி நம்ம குழந்தை பேரை உண்டாக்குது. ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து மூக்கு வழியாக சந்தில் இந்த துவாரத்து வழியாக போய் ஒன்றா இணையும் போது மூச்சு நின்று போயிடும். நின்னா தான் அவங்களுக்கும் வரும், அவருக்கும் வரும். ரெண்டும் வந்து கலந்தாதான் ஒரு புதிய ஒரு மனிதனை உருவாக்க முடியும். இதை ஏஐ செய்யுமா? பெரிய கேள்வி. செய்தாலும் செய்வார்கள், முயன்றாலும் முயல்வார்கள். அது அவங்க சௌரியம். இயற்கை இயற்கை தான். அது மெய்ஞானம் மெய்ஞானம் தான், விஞ்ஞானம் விஞ்ஞானம் தான், அஞ்ஞானம் அஞ்ஞானம் தான். அது மூணையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக பிரம்மஸ்தானம் அங்கே உள்ளே போனீங்கன்னா ரெண்டு பேர் நிற்கிறாங்க. ஒரு காலை மேலே வச்சு ஒரு காலை கீழே ஊன்றி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒரு கையில் கதை இருக்கும். கதைன்றது ஒரு ஆயுதம். அதால் அடித்தா ஒரே அடி தான். இல்லை யாரும் கதையோட கதை வச்சு சண்டை போடுறது இல்லை. கதைன்ற ஆயுதம் போயிருக்கா? இல்லை. அவருக்கு ஒரு விரலை வேற காட்டின்னு இருப்பார். நீங்கள் உள்ளே போகிறீங்க, சிவாலயத்தை உள்ளே போகிறீங்க, நிற்கிறீங்க. ஐயா சாமி, இப்படி ஏங்க ரொம்ப நாளாக இப்படியே ஒரு காலை தூக்கி ஒரு காலை ஊனி கை விரல் ஒன்றை தூக்கி காட்டிக்கிட்டு தலையை ஒரு பக்கம் சாய்ச்சிட்டு நிற்கிறாரே என்ன? ஏய் வந்தவன் நீ கருவறையை நோக்கணும். அதை விட்டுட்டு இந்த பக்கம் நிற்கிற பொண்ணுங்க நல்லா இருக்கா, இந்த பக்கம் நிற்கிற மாப்பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, இப்படியெல்லாம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதுக்காக இல்லை வரல. இங்கே வேடிக்கை வினோதம் பார்க்க வரல. நீங்கள் உள்ளே வந்தது உள்ளே இருக்கிற மூலவரை பார்க்க தான் வந்தேன். அதனால் வீணில் பராக்கில் விடாதீர் உமது உள்ளத்தை, உள்ள கருவறை நோக்கி உள்ளே இரு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு உருவங்களை உருவாக்குனாங்க. நீ கதையால் அடிபடுவ. உலகாய சிந்தனையில் போனீன்னா ஒரே சிந்தனையோட உள்ள பார். ஏகாக்கிர சித்தம், ஒரு நினைப்போட உள்ள பார். பார்த்தா உள்ள தெரியும். என்ன தெரியும்? ஜோதி தெரியும். அங்கே நம்ம ஐயன், நம்ம குருநாதன் உள்ள இருக்கிற குருக்களை என்ன பண்ணுறாரு? கற்பூர ஆரத்தி தானே காட்டுறாரு. இந்த மூணையும் தாண்டி வரும்போது நீ ஒளியை தரிசிப்பாய். அந்த மேலே அந்த லிங்கோத்பர் பின்னாடி இருக்காரு, முன்னாடி ஆவுடி ஆடுவாங்க, கோமுகன்னுவாங்க, லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்துக்கு மேலே காட்டுவார். அந்த ஒளியை நீங்கள் தரிசிக்கணும். இந்த மூன்றும் உங்களுக்கு உடலுக்குள்ள உச்சி பகுதியில், நெற்றி பகுதியில் இருக்கார். அப்படி ஒளியாக அப்படின்ற தத்துவத்தை சொல்லுவதற்கு தான் கொடுத்தாங்க. நாம் அந்த ஆலய வழிபாட்டுக்கு சென்றால் இதைத்தான் நாம் நினைச்சு அங்கே மண்டபம் இருக்கும். வந்து உட்காந்து நம்ம என்ன எடுத்து போவாங்க? ஒரு கோயிலுக்கு போனால் என்ன எடுத்து போவாங்க? மலர். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழம், கொஞ்சம் பூ. பழம் பூன்னா நேர்த்தி பூத்த பூ இல்லை, புது பூ. பழம்பூ வாங்கினுவான்னா நேர்த்தி பூவுக்கு கடத்தெரு பூரா அலைஞ்ச பையன்லாம் இருக்கான் பழம்பூ கேட்டுன்னு.
இப்போ கடையிலேயே பழம்பூ தான் சாயம் துவைச்சி வைக்கிறான் இன்னைக்கு பூன்னு சொல்லி. பழம், பூ, அப்புறம் தேங்காய் 3 இருந்தால் தான் நம்ம அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடியுது அங்கே. அந்த தத்துவார்த்தமான ஒரு உண்மையை நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தா அதையும் காற்றுல விட்டுட்டோம். கையை வீசினு கோயில் உள்ள போகிறோம் இல்லையா? அந்த 3 எதுக்காக கொடுத்தாங்க? 3 தத்துவத்தையும் உள்ளடக்கியது. பிரம்ம பாகத்தை, விஷ்ணு பாகத்தை, அப்புறம் ருத்ரபாகம் 3ஐயும் உள்ளடக்கி தான் வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய். அப்புறம் சூடம் வாங்கி போகிறீங்களா? சூடம் வாங்கி போகிறீங்கல்ல, ஊதுவத்தி வாங்கி போகிறீங்களா? நீங்கள் இந்த தத்துவத்தை உணரும்போது உங்கள் மேனி புகை போல ஆகுமப்பா உணர்வு ரூபம். அது வத்தி ஏற்றி காமிச்சாச்சா? ஒளியாக மாறுமப்பா உணர்வு ரூபம். கற்பூர ஆரத்தி காட்டாரா? வெற்றிலை எதுக்கு? அது கூட என்ன சேரணும்? பாக்கு, சுண்ணாம்பு. வள்ளல் பெருமான் வெற்றிலை பாக்கு எப்படி போடுறது, எப்படி உமிழலாம், எப்போ உமிழலாம், எவ்வளோ விழுங்கலாம் அப்படின்னாலும் சொல்லியிருக்காரு. இந்த வெற்றிலை பாக்கு போடுகின்ற, வெற்றிலை பாக்கு தரிக்கின்ற அந்த காலம் என் பாட்டி போட்டது, எங்கள் அம்மாவும் போட்டாங்க. என் மனைவியினுடைய காலத்திலேருந்து வெத்தலை பாக்கு யாருமே வீட்டில் போடுறதில்ல. என் மனைவி போடலை, எங்கள் அம்மா போட்டாங்க, எங்கள் பாட்டி போட்டாங்க, பாட்டிக்கு அம்மா போட்டாங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா எல்லாருமே வெற்றிலை பாக்கு பழம் சாப்பிட்டாங்க. வெற்றிலை பாக்கு பழக்கம் இருந்தது. வெற்றிலை பாக்கு குழந்தை பேரை உண்டாக்கும். ஆனால் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. வெற்றியில் இருக்கிற சத்து என்ன? இந்த உடம்புல எவ்வளோ இலை தின்றோம். ஒவ்வொரு இலைக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கோம். வாழை இலை, மா இலை, கொய்யா இலை, வேப்பிலை, மாதுளை இலை, நொச்சி இலை, ஆடுதொடா இலை. நான் சொல்லிக்கினே போவேன், நேரம் பிடிச்சிடும் இல்லையா? இவ்வளோ இலைக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொரு இலைக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. அதுபோல் இந்த இலைக்கெல்லாம் இவ்வளவு பேர் வச்சுட்டு, ஆடு தொடாத இலைக்கு ஆடு தொடா இலை, ஆடு தின்னாத இன்னொரு இலைக்கு ஆடு தின்னா பாலை. ஆக இவ்வளோ சொல்ல அவர்கள் இந்த ஒரு இலைக்கு மட்டும் ஏன் வெற்றிலைன்னு சொன்னாங்க? ஒரு இலைக்கு அரசன இலைன்னாங்க, ஆலம் இலைன்னாங்க. ஆலம் இலையும் ஆல மரத்தை பற்றியும் நமக்கு தெரியாது. அரசன இலையை பற்றியும் அரச மரத்தை பற்றியும் நமக்கு தெரியாது. வெற்றிலை கொடியும் வெற்றிலையை பற்றியும் நமக்கு தெரியாது. ஏன்? அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? அதானே, அதெல்லாம் தெரிஞ்சு நாம் என்ன பண்ண போகிறோம்? இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட போகிறோம். இந்த காதில் வாரம் ஏதாவது கேட்கறதுக்கு வர்றதுக்கு நல்லா இருக்குது, பேசுறதுக்கு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. அதானே அதானே என்ன எல்லாம் மௌனமாக இருக்கீங்க? நாளைக்கே எல்லாம் போய் வெத்தலை பாக்க போடுவீங்க? போட போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோம்? வள்ளலார் சொல்லியிருக்காரு, ஆனால் சிவானந்தர் வேணான்ட்டார். ஏன்னா அவருடைய பழக்க வழக்க நெறிமுறைகள், சட்ட விதிகள் வேறு, இவருடைய நெறிமுறைகள் வேறு. இதையும் அதையும் ஒற்றுமைப்படுத்தல் தான் நம்ம பேசுவது தவறு. அவர்கள் அவங்கவுங்க ஞானம். அதனால் வெற்றிலை பாக்கு பழக்கம் இருந்ததுனால தான் புத்திர பேர் இருந்தது. புத்திர பேர் இல்லாத போனதுக்கு காரணம் சுண்ணாம்பே இல்லை. சுண்ணாம்பே இல்லாததுனால தான் 2 பேருக்கும் பொண்ணும் இல்லை. அப்போ சுண்ணாம்பில் தான் இருக்குது சூட்சமோன்னு எழுதினாங்க. சுண்ணாம்பு கலையமும் இல்லை, சுண்ணாம்பும் விற்கலை. சுண்ணாம்பு வாங்கி யாரும் நீர் ஊற்றி அதை கொதிக்கும், பானையை தொட முடியாது. அந்த சுண்ணாம்பு எடுத்து உபயோகிச்சோம். அதாவது கல் சுண்ணாம்புன்னு பேர். அந்த சுண்ணாம்பு தான் நீர்னு பேர் இருக்குது. அந்த சுண்ணாம்பில் தெளிவு வரும், தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும், இளநீர் மாதிரி வரும். அந்த நீரை எடுத்து ஆயுர்வேதா சித்தாவில் அதை குடிக்க கொடுத்துருக்காங்க. இப்போ இல்லை நான் சொல்லுவது. எங்கள் தாத்தாவுடைய உலகத்தில் நான் வைத்தியராக அவரை பார்க்கும்போது கிட்ட இருந்து கால்சியம் குறைபாடு உள்ளவங்களுக்கு சுண்ணாம்பு நீரை கொடுத்துருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற தண்ணி வடிகட்டி கொடுப்பாங்க. சுண்ணாம்பில்
சுக்க தடவி ஊற வச்சு, அது ஒரு முறை. எப்படி இந்த சித்திரையில் வெயில் காய்ஞ்சதுன்னா, இன்னும் சித்திரை வரல, இல்லை வந்தாச்சுங்களா? ஏன் மாதமும் தெரியல, தேதியும் தெரியல. நம்ம ஒரு உலகத்தில் இருக்கோம். ஆமாம். ஆக பிரம்ம பாகம் பார்த்தோம், விஷ்ணு பாகம் பார்த்தோம். வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ரொம்ப முக்கியம். அதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரே ஒரு பச்சை கற்பூரம் வச்சு போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாயும் மணக்கும், உடம்பும் மணக்கும். இந்த கற்பூர ஆரத்தி ஒளியை காட்டுவதற்கு, ஊதுவத்தி நம்முடைய ரூபம் புகை போல ஆகும். ஆக வெற்றிலை நம்முடைய கோஷத்தில் உற்பத்தி ஆகிறதுக்காக கொடுக்கப்பட்டு சுண்ணாம்பு வெத்தலை. தேங்காய் நம்ம உடலில் அடிக்கடி நிறைய தேங்காய் சாப்பிடணும். பசும்பாலை விட, எருமைப்பாலை விட, எல்லா பாலை விட தாய்ப்பாலுக்கு சமமானது நம்முடைய தேங்காய் பால். தேங்காவை புல்லைன்னு சொல்லுவோம். புளியம்புள்ள, வேப்பம்புள்ள அப்படின்னா சொல்லுவோம். என்ன புள்ள? தென்னம்பிள்ளை. நம்ம பிள்ளைகளை வளர்க்குற தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தனங்கள்லேருந்து சுரக்கக்கூடிய பாலுக்கு சமம் தேங்காய் பால். ஆனால் தேங்காய் பால் யாரும் உபயோகிக்கிறது இல்லை. தேங்காய் பால் அவசியம் சேரணும். தேங்காவில் என்ன இருக்குது? பெருமாள் 480 மூலிகை எழுதினார். அதில் தேங்காவை பற்றி எழுதியிருக்காருங்க பாருங்க. அது இன்னைக்கு பூரா பேசலாம். அவ்வளோ விஷயங்களை அதில் உள்ளடக்கியிருக்காரு. குழந்தைங்களுக்கெல்லாம் தினம் ஸ்கூல் விட்டு வந்ததும், பள்ளி விட்டு வந்ததும் கொஞ்சம் தேங்காய் துருவி, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து, ஏலக்காவை நசுக்கி போட்டு அப்படியே கிண்டி ஒரு கப்பில் கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி பாருங்க தினம். அதுக்கு சமமான ஒரு அறிவு விருத்தி எதுவும் கிடையாது. நல்ல அறிவு விளங்க வேண்டுமானால் தேங்காய் அறிவு விருத்தின்னு வள்ளல் பெருமான் எழுதியிருக்கார். நம்முடைய குருநாதன் சொல்லியிருக்கான், தேங்காய் அறிவு விருத்தி. அப்போ ஏற்கனவே எங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது, அப்போ தேங்காய் சாப்பிட வேணாம். இருக்கிற அறிவுக்கு தேங்காய் வேற சாப்பிட்டு நான் அறிவு கொஞ்சம் அதிகமாகி பொங்கி வழிஞ்ச அறிவு என்ன பண்ணுறது? அதனால் தேங்காய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு தான் அறிவு இல்லை, நீங்கள் நிறைய தேங்காய் சாப்பிடுங்க அப்படி தானே? தேங்காய் பால் நிறைய சாப்பிடலாம், அது சூடு பண்ணக்கூடாது. அப்படியே பச்சை பால் எடுத்து வெறும் வயிற்றுல தேங்காய் பால் குடிச்சிடாதீங்க. என்ன ஆகும் தெரியுமா? லூஸ் மோஷன் ஆகும், மலம் இலகி நிறைய தடவை போயிடுங்க. இந்த ஆள் பேச்சை கேட்டு காலையில் விடியாத ஒரு தேங்காய் பாலை குடிச்சிட்டு நீ பாட்டு 4 தடவை பாத்ரூமுக்கு லெட்டினுக்கு பாத்ரூம் இருந்துட்டு அந்த ஆள் சொன்னதை கேட்டு தான் இப்படி ஆனால் போகவே கூடாது அப்படின்னா அது உங்கள் தப்பு, ஏன் தப்பு கிடையாது. தேங்காய் பால் குடிக்க வேண்டிய நேரம் 11 மணி 12 மணிக்கு சாப்பிடுங்க. இல்லை சோற்றில் கலந்து தேங்காய் பால் சோறு, அப்பையும் கூட தேங்காய் திருவி கொட்டி சோத்தில் அதில் காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா நிறைய தேங்காய் எண்ணெயை ஊற்றிடுறது. ஏன்னா அப்போ தான் தெரியாதுல்ல, வேறு எண்ணெய் ஊற்றினா தெரிஞ்சிடும். தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஒரு கிண்டி என்ன சாதம்? தேங்காய் சாதம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. தேங்காய் பால் தான். மலை மேல் இருப்போருக்கு மாங்காய் பால் உண்டு, தேங்காய் பால் ஏதுக்கடி குதம்பாய், தேங்காய் பால் ஏதுக்கடின்னா ஒரு சித்தர். தேங்காய் பால்னால் தேங்கி வர பால் சிறந்ததுன்னாரு. எந்த பால் தேங்கி வருது? வெறும் தண்ணி தான். அப்புறம் அது வழுக்கணும், அதுக்கப்புறம் காக்காய், அப்புறம் அரைக்காய், அப்புறம் முக்காக்காய், முழுக்காயை ஆனாலும் மேலேருந்து கீழே விழுந்துடும். வள்ளல் பெருமான் மட்டும்தான் தென்னம் பழம்னு சொன்னார், தேம்பழம். அதில் நம்மாழ்வாரில் ராகவண்ணன் சொல்லி ஒருத்தர், ஸ்ரீராமுல அண்ணன் மதுராந்தகம் அண்ணன் சொல்லுவார் தேங்கனின்னு. ஐயா வள்ளலார் சொன்னது நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். தேங்கனின்னு பேர். தேங்காய் கனி முற்றி விளைஞ்சி மரத்துலேருந்து கீழே விழுந்தா தேங்கனி. தேங்காய் பழம் எடுத்தான்னு சொன்ன சிரிப்பாங்க எல்லாரும், இல்லை? அதுதான் கனிந்து முற்றி கீழே விழுந்தது,
அதான் தேங்கனி. அதை தான் பால் எடுத்து சாப்பிடணும். அது உள்ள இப்படி ஆடினா ஆடும். அது கொப்பரை காயை சாப்பிடவே கூடாதுன்னு வள்ளலார் எழுதிட்டார். அதில் எண்ணெய் சத்து மிகுதி, பால் சத்து குறைஞ்சி போகுது. அதனால் கடன்னு குடுன்னு ஆடுற காயை எடுத்து உருண்டையாக வரும், எடுத்து வெயிலில் காய போட்டு எண்ணெய் அடிக்கலாம். அதை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா ஜீரண கோளாறு, அஜீரணம் உண்டாகும். அதனால் பிரம்மபதம் உள்ள கோயிலுக்குள்ளே போனீங்க, இதெல்லாம் பார்த்தீங்க, வெளியே வந்தீங்க, 1000 கால் மண்டபம் இல்லை 100 கால் மண்டபம் இல்லை 4 கால் மண்டபம், உள்ளே போகிறவங்களுக்கும் வழிவிடக்கூடாது, வெளியில் வரவங்களுக்கும் வழிவிடக்கூடாது. அங்கே உட்காந்துக்குவாங்க. உட்காந்துக்கிட்டு ஊர் கதை பேசுறது. உள்ளே போய் பார்த்து உட்காந்து சிந்தனை பண்ணுறதுக்காக தான் அந்த மண்டபம் கட்டினாச்சு. இந்த மண்டபத்தில் உட்காந்துக்கினேன்னு சிந்தனை பண்ணோம். உள்ளே போய் பிரம்மபதம், விஷ்ணுபதம், ருத்ரபதம், கற்பூர ஆரத்தி, தேங்காய், பழம் எல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும். அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணோன்னு தான் ஆலயங்களை கட்டி வைத்தார்கள். நாம் அங்கேருந்து உட்காந்து தேங்காய் உடைச்சி சில்லாக வச்சுக்கின்னு, ஆறுக்குள்ள சில்லு தேங்காய் தின்னுக்கின்னு, பழத்தை உரித்து அங்கேயே கோயில் உள்ள போட்டு, மற்ற ஆலயங்களுக்கு போங்க, மற்ற மதம் சமயம் பார்த்து அங்கே போங்க, அவங்களாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. நம்முடைய சிவாலயங்களை ஏன் இப்படி வச்சுருக்கிறீங்க? நாம் பண்ணுறது தப்பு. வள்ளல் பெருமானெலாம் அதை தவறாகவே சுத்தமாக வச்சுருக்க சொல்லியிருக்காரு. அவருடைய மார்க்கமே சுத்தமாக இருக்கும் இல்லையா? கோயிலுக்கு போனோன்னா இங்கே இருக்கிற எதையாவது சுத்தம் பண்ணணும். அதுதான் உழவார பணின்னு நடந்துகிட்ருக்கு. அது நல்ல போற்ற வேண்டிய ஒரு பணி, செய்யட்டும். அங்கே உட்காந்து தான் ஊர் கதை பேசுவோம். அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணணும். அங்கே தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். அதனால் பிரம்மபதம் தெரிஞ்சு, விஷ்ணு பாதம் தெரிஞ்சு, ருத்ர பாதத்துக்கு போயிடணும். அதுதான் நம்முடைய வேலை. அதனால் இதுதான் இறைவன் இன்னைக்கு நமக்கு கொடுத்த செய்தி. தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இனிமேல் என்ன பண்ணணும்? எப்பயுமே பிரம்ம பாதத்தில் இருக்கலாமா? இல்லை எப்பயுமே விஷ்ணு பாதத்தில் இருக்கலாமா? எப்பயுமே ருத்ர பாதத்தில் இருக்கலாமா? நீங்கள் முடிவெடுத்துங்க. ஏன்னா ரொம்ப சிறந்த இடம் எதுன்னா, பிரம்ம பாகத்தை தெரிஞ்சாதான் நீ விஷ்ணு பாகத்தை தெரியலாம், விஷ்ணு பாகத்தை தெரிஞ்சாதான் நீ பிரம்ம பாகம், அதாவது ருத்ர பாகத்துக்கு போக முடியும். ஆக அங்கே இருந்து இங்கே வந்துருங்க. இங்கேருந்து அங்கே போனவங்க நிறைய பேர், அங்கேருந்து இங்கே வந்தவங்க அங்கே போகவே மாட்டாங்க இல்லையா? அதனால் நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே, உச்சிக்கு கீழே அந்த 2 துவாரம் சொன்ன அதையும் கேட்கவே இல்லை. துவார பாலகர்கள், 2 நாசி துவாரம் வழியாக ஓட வாசி என்கிற காற்று தான் துவார பாலகர்கள். எப்பயுமே பாலகராக இருக்கலாம். அது வாசியை உள்ளே போகிற காற்றை கவனிச்சுதான். அதுக்காக தான் அங்கே 2 துவார பாலகர்கள் வச்சாங்க. அவருக்கு பேரே தான் துவார பாலகர்கள். அந்த நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புருவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே, உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசப்படிய ஒளி அணுவாக நான் இருக்கின்றேன், நான் இந்த உடல் அல்ல என்று கருதி கடவுள் வழிபாடு செய்து வந்தால் நாம் உள்ளே இருக்கின்ற அந்த ஜோதி ஸ்வரூபத்தை அடைய முடியும் என்று வள்ளல் பெருமான் எழுதியிருக்கார். நாம் அவ்வாறு கருத அனுபவத்தை வள்ளல் பெருமான் அழகாக எழுதியிருக்காரு. நாம் இன்னும் போகலை. ஆனால் போகிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அந்த பாடல் வரிகளெல்லாம், அகவல் வரிகளெல்லாம் மனசு உள்ளேயே நம்ம ஓட்டலாம். மலரெல்லாம் மூளை மலர்ந்திட, அமுதம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட, ஒண்ணுதல்னா நெற்றி, ஒண்ணுதல் உயர்த்திட, ஒளிமுகம் மலர்ந்திட, தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட அப்படின்னு சொல்லி 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கு பக்கம் மேலே, உச்சிக்கு கீழே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கருதி வழிபாடு செய்வோம். கருத்தின் கண் கடவுளுடைய அருள் வெளிப்பட்டு விளங்கும். அவ்வாறு விளங்குகின்ற போது நாம் எக்காலத்தும் அழியாத தேக சித்தியை பெற முடியும் என்று வள்ளல் பெருமான்
எழுதி அருளி இருக்கின்ற வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறி கோலையெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.